ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா, நான் அன்னைக்கு ஒரு நாள் இல்ல நேத்து நானு எல்லாரும் மாதிரியும் யூடியூப ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு வீடியோ ரேண்டமா கீழே வந்துச்சு. அது என்னன்னு கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்தா, நம்ம எலுமிச்சம்பழம் இருக்காங்கல்ல, லெமன், அவங்களுக்கு வந்த சோதனை தான் அந்த வீடியோல நான் பார்த்தேன். எலுமிச்சை பழத்தை நம்ம இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு போடுறேன், அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபுல்லா இந்த லெமனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பறித்த பின்னும் உயிர் இருக்குமா? அதை வச்சு திருஷ்டி மாதிரி சுத்திட்டு அந்த கற்பூரத்தை வீட்டு வாசல்ல போட்டு இதை இப்படி 4 பிச்சு தூக்கிடும், 4 திசையில ஏறிடும். அது ஒரு பலி மாதிரி. வீட்டுக்குள்ள நுழையும் போதே சில பேர் வீட்டு வாசல்ல 2 எலுமிச்சம்பழத்தை ரவுண்டா வச்சிருப்பாங்க. என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இது சுவாமி பாதத்துல வச்ச எலுமிச்சம்பழமா மட்டும் தான் இருக்கும். அப்படி நீங்க அறுத்து வச்சது பாலோட பிரசாதத்தை நம்ம கட் பண்ணி குங்குமம் தடவை வைக்கும்போது ஒரு மங்களகரமாகவும் இருக்கிறது, பார்ப்பதற்கு மிரட்டுவதை போலவும் இருக்கிறது. சுவாமி பாதத்துல வச்சுட்டு போன எலுமிச்சம்பழம் வந்து ஒரே நாள் அழுது 2 நாள் அழுதுனா கடுமையான ப்ராப்ளம். அந்த வண்டியோட நோக்கம் என்ன? ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது. ஸோ ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த வேலை வைக்கிறீங்க. அந்த வேலை இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரே குத்தாப்படி பிடிக்கும். பாத்தீங்களா அந்த வீடியோவை? அதுல அந்த சாமியார் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்களா? மறக்காம அதெல்லாம் பண்ணிடுங்க. நீங்க பண்ணலைன்னா என்னென்ன நடக்கும்னு அவர் அந்த வீடியோல சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா பண்ணிடுங்க. இப்போ வாங்க, நம்ம வீடியோட ஹீரோ லெமன், அதாவது எலுமிச்சம்பழம், அவருக்கு என்னென்ன பேரெல்லாம் வச்சிருக்காங்க தெரியுமா? என்னது, தேவகனி, அசுரகனி, ராஜகனி, இதெல்லாம் வந்து நம்ம எலுமிச்சையோட பேரா. இப்போ நம்ம கடையில், இப்போ நமக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கணும்னா நம்ம எப்படிங்க போய் வாங்குவோம்? கடையில இருந்தா போய் வாங்குவோம். இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு 5 ரூபாவோ 6 ரூபாவோ இருக்கு ஒரு எலுமிச்சம்பழம். நம்ம கடையில போயிட்டு எலுமிச்சம்பழம் நம்ம வாங்கணும்னா அப்படி வாங்கக்கூடாது. ஏன்னா எலுமிச்சம்பழத்தை யாரோட கையில இருந்து நம்ம கைக்கு வாங்கவே கூடாதாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏத்துக்கும் சார், அதான் அதுக்கு ஸ்பெஷல். எலுமிச்சம்பழத்தோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா, நீங்க என்ன கொடுத்தாலும், இது மாந்திரியம் கொடுத்தாலும் ஏத்துக்கும், தாந்திரியம் கொடுத்தாலும் ஏத்துக்கும், எதுக்குனாலும் ஏத்துக்கும். எலுமிச்சம்பழத்துக்குள்ளே இருக்கிற சிட்ரிக் ஆசிட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது எதை கொடுத்தாலும் ஏத்துக்கும். அதனால தான் எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அம்பாவோட கழுத்துல இருந்து எடுத்து போடுறது தான் உங்களுக்கு நல்லது. எப்பயுமே எலுமிச்சம்பழம் வந்து உங்களுக்கு அப்படி அவங்க குடிக்க சொன்னாங்கன்னா குடிங்க. ஏன்னா அது கண்டிப்பா அது உருவேற்றப்பட்ட எலுமிச்சம்பழமா தான் இருக்கும். என்னைக்குமே யார் எலுமிச்சம்பழம் கொடுத்தாலும் குடிக்காதீங்க, அது ஆபத்தானதாகவும் இருக்கலாம். எலுமிச்சம்பழத்துல எதை வேணா ஏத்தலாம். நான் திரும்ப சொல்ற ரசிகர்களே, எலுமிச்சம்பழத்துல எதை வேணா ஏத்தலாம், நல்லதும் ஏத்தலாம், கெட்டதும் ஏத்தலாம். அதான் கேட்க வந்தேன். அதனால நீங்க பெரும்பாலும் யாராவது கொடுத்தாங்கன்னா நம்பி வாங்கி குடிக்காதீங்க, இருக்கிற வாழ்க்கை கெட்டு போயிடும். சரிங்க, ஓகே, கண்டு வந்துருக்கலாம். அதை கையில வாங்க கூட நம்ம யோசிப்போம். நீங்க வந்து எலுமிச்சம்பழம் தெரிஞ்ச சோர்ஸ் ட்ரஸ்டட் வேணா நீங்க பண்ணுங்க. ட்ரஸ்ட் இல்ல அப்படின்னா எலுமிச்சம்பழம் பக்கத்துலயே போறீங்க. எலுமிச்சம்பழம் மிகப்பெரிய டேஞ்சரஸ். என்னங்க இது? அப்ப நம்ம எலுமிச்சம்பழத்தை எப்படிதான் வாங்குறது? ஏன்னு கேட்டீங்கன்னா, வேற ஒருத்தவங்க கையில இருந்து நம்ம கைக்கு வாங்கினா அவங்களுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்குமா, அவங்க நம்ம நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்களாம். சோ அவங்க கிட்ட இருந்து வாங்கினா அவங்க கிட்ட இருக்க தரித்திரம், கெட்ட எண்ணங்கள்லாம் நமக்கு அப்படியே வந்து கரண்ட் ஷாக் அடிச்சு அப்படி பாஸ் ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தர் அது மாதிரி பாஸ் ஆகிடுமா? இல்ல, எனக்கு புரியல. இப்ப நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம்னே வச்சுக்கோங்க, அங்க வெளியில பாட்டிமாவோ அக்காவோ அவங்களாம் எலுமிச்சம்பழம் வச்சிருப்பாங்க, நம்ம சாமிக்கு வாங்கிட்டு போய் கொடுப்போம். இப்போ அவங்க கிட்ட இருந்து நம்ம எலுமிச்சம்பழம் வாங்காம எல்லாரும் வீட்லயுமா எலுமிச்சம்பழம் மரம் இருக்கும், நாமளே போய் பறிச்சு எடுத்துன்னு போறதுக்கு? இதெல்லாம் என்ன லாஜிக்னே தெரியல எனக்கு. எலுமிச்சம்பழத்தை ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கினா அவங்க கிட்ட இருந்து இதுவாகிடும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது, சாமி மேல எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம கிட்ட தருவாங்க. இது எத்தனை பேர் அதை வாங்கியிருக்கீங்கன்னு தெரியாது. வாங்கிட்டு வந்த அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சு அது கெட்டு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நாங்க உங்க வாழ்க்கையே அவ்வளவுதான், தலைகீழா மாறிடுமா, தத்ரமா, வீட்டுல அது என்னது, பீட புகுந்துருச்சான், பிசாசு புகுந்துருச்சான். எல்லாரோட வாழ்க்கைக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. அதாவது இவ்வளவு ஆயுட்காலம் தான் நம்ம வாழ முடியும். மனுஷங்களாகிய நமக்கே ஒரு ஆயுட்காலத்தை கடவுள் கொடுத்திருக்காரு. அது சாதாரண ஒரு பழம். அந்த பழத்துக்கு எவ்வளவு ஆயுட்காலம் இருக்கும் சொல்லுங்க? ஃப்ரிட்ஜ்ல நம்ம வைக்கிற வரைக்கும் வச்சுக்கலாம், ஒரு 10 to 15 days கூட வச்சுக்கிறாங்க. நம்ம சாமி கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வச்சா அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? மினிமம் ஒரு 4 to 5 days இருக்குமா? அதுக்கப்புறம் அது அழுகி போகதாங்க செய்யும். அது அதோட இயல்பு. அப்படி அழுகி போயிருச்சுன்னா தத்திரம் புடிச்சிடுமா, அது ஆயிடுமா, இது ஆயிடுமா. இது கமெண்ட் செக்ஷன் எல்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சாமி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது வந்து அழுகி போயிடுச்சு, கருப்பாயிடுச்சு, புள்ளி ஆயிடுச்சு, அதெல்லாம் புழு வந்துருச்சு, இது என்ன பண்றது, எப்படி பண்றது, இதால எங்களுக்கு ஏதாவது நடந்துருமா, அதுமா இதுமா. அப்ப ஏன் இன்னுமே மக்கள் இந்த மாதிரி பதறீங்க? இது ஒரு சாதாரண விஷயம். நீங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. எல்லா பொருளும் கெட்டு போகதான் செய்யும். எலுமிச்சம்பழமும் சாதாரணமா கெட்டு போகதான் செய்யும். இது சாமி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சதுனால கெட்டு போய் அதனால உங்களுக்கு ஏதாவது அபசன குணம் ஆகிடுமோன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படி
கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வாங்க. இந்த மாதிரி சாமியார் கிட்ட போய் கமெண்ட்ல கீழே எல்லாம் கேட்காதீங்க. அவங்க நம்ம கிட்ட இருந்து பணத்தை தான் பறிக்கிறாங்க. முக்கியமா நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, அந்த சாமியார் வந்து ஒருத்தரை ஏமாத்தி 20,000 ரூபாய் கிட்ட பறிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் போலி சாமியார். தயவு செஞ்சு இவங்களெல்லாம் நம்பாதீங்க. கொஞ்சமாச்சு இன்னைக்கு காலகட்டத்துக்கு கொஞ்சமாச்சு பிராக்டிக்கலா யோசிங்க. சாமிகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, நாங்களுமே சாமி கும்பிடுவோம். ஆனா எல்லா விஷயத்தையுமே, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சாமியோட தொடர்பை பத்தி, இதனால தத்திரம் முடிச்சிருமோ, இதனால கெட்டது நடந்துருமோ, இதனால இப்படி ஆயிடுச்சோன்னு நினைச்சு உங்க டெய்லி வாழ்க்கையை நீங்களே வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆக்கிக்காதீங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்ப இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை கையில வாங்கக்கூடாதா? ரெண்டாவது, வீட்டுல வந்து இப்போ ஏதாவது ஒரு நல்ல காரியம் வீட்டுல பண்ணிட்டே இருக்கணும், லைக் சாமி கும்பிடுற வீட்டுல ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும், பால் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த பால் ஒண்ணு கடையில இருக்கும் போதே டேட் தள்ளி இருக்கலாம், இல்ல அவங்க சரியா அதை வந்து பாதுகாப்பா வச்சிடலாம இருக்கலாம், இல்ல பசுமாட்டு பாலே கூட சில டைம் திரிஞ்சு போயிடுது. இது எல்லாமே வெதர் கண்டிஷன், நம்ம சுத்தி இருக்க என்விரான்மெண்ட், இவ்வளவுதான். பால் திரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், அந்த வீடே நாசமா, அந்த ஃபங்க்ஷனே நல்லா நடக்காது. அதால ஏதாவது யாருக்காவது ஏதாவது ஆயிடுமா? இதெல்லாம் என்னங்க, எனக்கு புரியல. இதெல்லாம் இன்னுமே நம்பிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ரெண்டாவது, எலுமிச்சம்பழத்தை 2 அறுத்து நம்ம வாசப்படியில வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒண்ணுத்துல வந்து குங்குமமும் இன்னொன்னுத்துல வந்து மஞ்சளும் தடவி வைப்பாங்க. அது எதுக்காகனா, மஞ்சள் தடவுறாங்கன்னா கிருமி நாசினி மஞ்சள். நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிட்டு உள்ள வரும்போது அந்த கிருமி நாசினி நம்ம உடம்புல ஏதாவது இருந்தா அது வந்து இது பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. அதை போயிட்டு அங்க எலுமிச்சம்பழத்துல நம்ம வந்து இந்த மாதிரி மஞ்சள் தடவி வச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து வீட்டுல ஏதாவது கெட்ட சக்தி இருந்துச்சுன்னா, அது உங்க வீட்டுல வெளியில இருந்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா, அது வந்து அப்படியே அந்த எலுமிச்சம்பழம் கருகி அப்படியே 2 உடைஞ்சி வெடிஞ்சி, இதெல்லாம் இன்னுமே மக்கள் நம்பிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொன்னு அந்த சார் சொல்லியிருப்பாரு, அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு இது வந்து எலுமிச்சம்பழம் வந்து ஒரே நாள் அழுகுது, 2 நாள் அழுகுதுன்னா கடுமையான ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அந்த வீட்டில் நெகட்டிவ் ஆரா இருக்குன்னு அர்த்தம். அது நிச்சயமாக உண்மையான உண்மை. அது சில பேர் வீட்டில் சுவாமி மாலை, இப்போ இதெல்லாம் சிறுவாபுரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை கொடுப்பாங்க. இந்த மாலை வாங்கி வாசல் கட்டுங்க. சமயபுரம் போனீங்கன்னாலும் எலுமிச்சம்பழம் மாலை கொடுப்பாங்க. அந்த மாலை வாங்கி நீங்கள் அம்பாள் கழுத்தில் போட்டு கொண்டு வீட்டு வாசல் பண்ணால் அத்தனை அழிவிடும். அந்த வீடு ஃபுல்லாக ப்ராப்ளம் இருக்கும். உடனடியாக நம்ம ஹோமங்கள் செய்தாக வேண்டும். ஹோமங்கள் செய்தால் தான் அது சரியாகும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி போகும். எலுமிச்சம்பழம், அதனால தான் மாந்திரிகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழம் வந்து இப்படி மேலே கற்பது திரும்ப காட்டி கொடுக்கும். எந்த தேசம் காட்டி எலுமிச்சம்பழமும் காட்டி கொடுக்கும், தேங்காயும் காட்டி கொடுக்கும். தேங்காய் பார்த்தீங்கன்னா அது மன திரும்ப போய் அதுவும் காட்டி கொடுக்கும். இல்லை காஞ்சினா படத்தில் பார்த்துருப்பீங்களே, அந்த எலுமிச்சம்பழம்ங்கிறது அப்படி அழுகுனா. ஓகே, பாத்துட்டீங்களா? அடுத்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இப்ப சாமி மேல எல்லாம் பூ போடுறோம் பாத்தீங்களா? நம்ம வீட்டுல எல்லாம் சாமி கும்பிடுவோம்ல, எல்லா நாளும் சில பேர் கும்பிடுவாங்க, சில பேர் வாரத்துல 2 நாள் கும்பிடுவாங்க, சில பேர் வந்து மாசத்துல கூட கும்பிடுவாங்க. இப்போ எல்லா நாளும் கும்பிடுறவங்களும் சரி, வாரத்துல கும்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, சாமி மேல பூ போட்டு கும்பிடுவோம். அப்படி சாமி மேல போடுற பூவை நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா, காஞ்சு போச்சுன்னா எடுத்து குப்பையில தான் போடுவோம். ஆனா அப்படி போடக்கூடாதான். நம்ம வந்து பாவம் பண்ணிட்டோமா, அப்படி நம்ம சாமி மேல இருக்க பூவை எடுத்து குப்பையில போட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கே வந்து பாவம் சேருமா, 7 ஜென்மத்துக்கும்? எனக்கு புரியல. இப்போ கோவில்லாம் இருக்கு, கோவில் எல்லாம் சாமி மேல எவ்வளவு பூ வந்து விழுது சொல்லுங்க. அந்த பூவெல்லாம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, நான் எங்க வீட்டுக்கிட்ட இருக்க கோவில்ல பாத்துருக்காங்க, அப்படியே எடுத்துட்டு குப்பையில தான் போடுவாங்க. பக்கத்துல இருக்க குப்பையில போடுவாங்க. அதை வந்து குப்பை வண்டி எடுத்துட்டு தான் போவோம். அதுக்குன்னு பூசாரி குடும்பம் விளங்காம போயிடுச்சா, இல்ல பூசாரிக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இன்னமும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. எத்தனை குளத்துலதான் போடணுமா, தண்ணில தான் போடணுமா? எல்லா கோவிலும் கிணறு இருக்குமா, குட்டை இருக்குமா? சொல்லுங்க. அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்களும் எப்படி சாமி கும்பிட்டுட்டு பூ எடுத்துன்னு போய் குளத்துலயோ குட்டையிலயோ போடுவாங்க? இதெல்லாம் மூட நம்பிக்கை. இதெல்லாம் நம்பாதீங்க. இதை நம்புறவங்களுக்காக சொல்றேன். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு எலுமிச்சை பழத்தையும் ஒரு பூவையும் வச்சு மக்களை இந்த மாதிரி முட்டாளாக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் மக்கள் கமெண்ட்ல போய் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பால் கெட்டு போச்சு, எலுமிச்சை பழம் கருத்து போச்சு, இந்த மாதிரி ஆச்சு, சாமி மேல இருந்து பூவை நான் வச்சுட்டே இருக்கும்போது கீழே விழுந்துச்சு, இதால நல்லது நடக்குமா, இது வந்து சுப சகுனமா இல்ல கெட்ட சகுனமா? எல்லாத்தையும் உங்க லைஃபோட கம்பேர் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம், செல்வம் பெருகணும்னா சார் ஒரு ஐயா வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. நீங்க வந்து கற்பக விருட்சம் அந்த மரத்தை வாங்கி வீட்டுல வைக்கணுமா. அதாவது மரமா நீங்க நட்டு வைக்க கூடாதான், அது வந்து கோல்டு பிளேட்டட்ல கிளிட்டரா இருக்குமா. அந்த மாதிரி வாங்கி வச்சுன்னா செல்வம் பெருகுமா. ஸ்னேகா பூனை அப்படின்னு ஒண்ணு இருக்கா, ஸ்னேகா பூனையை வாங்கி நீங்க வைக்கணுமா? என்ன
உண்மையிலேயே வீட்ல செல்வம் பெருகணும்னா, நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச எந்த தெய்வமா இருந்தாலும், மனசார வேண்டிட்டு அந்த தொழில தொடங்குங்க. நல்லா சம்பாரிங்க, சேர்த்து வைங்க. கண்டிப்பா செல்வம் பெருகும். இதுக்கு இந்த மரத்த வாங்கி வைங்க, குபேர பொம்மைய வாங்கி வைங்க. அதோட சேர்த்து உங்களோட உடல் உழைப்பையும், உங்களோட நம்பிக்கையும் போடுங்க. அதுதான் முக்கியம். கடவுள்ன்றது யாருங்க? கடவுள்ன்றது யாரு சொல்லுங்க? கடவுள் சொன்னாரா, நான் உனக்கு நீ எனக்கு இதெல்லாம் பண்ணாதான் நான் உனக்கு இதெல்லாம் கொடுப்பேன்னு எந்த கடவுளாவது சொல்லியிருக்கா? கடவுள் நமக்குள்ளதான் இருக்காரு. நம்ம நினைக்கிறது தான் கடவுள். சரிங்களா? இந்த கடவுள் இப்படி சாமி கும்பிட சொன்னாரு, அந்த கடவுள் இப்படி சாமி கும்பிட சொன்னாரு, அப்படிலாம் இல்ல. எல்லா கடவுளுமே ஒண்ணுதான். நீங்க எப்படி சாமி கும்பிட்டாலும் நல்ல மனசோட கண்டிப்பா கடவுள் ஏத்துப்பாரு. எனக்கு புரியல. இப்போ செல்வம் பெருகுனா இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணா செல்வம் பெருகுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த ஐயா சொல்லியிருக்காரு, ஆனா நானே இன்னுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்றாரு. இவ்ளோ வழி நமக்கு சொல்றாரு. செல்வம் பெருகத்துக்கு இதை வாங்கி வைங்க, அதை வாங்கி வைங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. ஐயா இதெல்லாம் பண்ணாமலா இருப்பாரு? ஐயா ஐயா இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு. ஐயா வீட்டுல என்ன கோடி கோடியே சொத்து இருக்கணுமே ஐயாக்கு. உஷாரா இருங்க மக்களே. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொன்னாரு. வடகிழக்கு இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துல ஜன்னல் வைக்கணுமா, அந்த ஜன்னலை எப்பவுமே திறந்து வைக்கணுமா, அந்த கிழக்கு பகுதிக்கு பின்னாடி ஒரு உண்டியல் வைக்கணுமா, அந்த உண்டியல் யாருக்கும் தெரியாம வைக்கணுமா, அதுல டெய்லி ஒரு ரூபாய் நீங்க போட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்களாம். டெய்லி ஒரு ரூபாய் போட்டா வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்களாம். நம்புறாங்க, இதையும் நம்புறாங்க. அந்த கமெண்ட்லாம் நான் கீழே உங்களுக்கு சைட்ல ஆட் பண்றேன், பாருங்க. ரெண்டாவது இது முக்கியமான விஷயங்க, மறந்தே போயிட்டேன். மென்ஸ் எல்லாம் இருக்காங்களே, மென்ஸ் அவங்க பர்ஸ் வச்சிருப்பாங்களே, அந்த பர்ஸ் பணம் தங்குற வீடாம். ஓகேவா? அந்த வீடு நம்ம எங்க வைக்கணும்னா, மேக்சிமம் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே என்ன பர்ஸ் பின் பாக்கெட்ல தான் வைக்கிறாங்க. அந்த மாதிரி பின் பாக்கெட்ல வைக்கவே கூடாதாம். முன் பாக்கெட்ல தான் வைக்கணுமா. பின் பாக்கெட்ல வச்சீங்கன்னா உங்களோட பணம் பின்னாடியே போயிடுமா. முன் பாக்கெட்ல வச்சீங்கன்னா உங்க பணம் முன்னோக்கி வருமா. இது சொன்னாரு. ஓகே, இன்னும் ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் இருக்க, பாத்துட்டு வாங்க. கற்பக விருட்சம் இது இருக்கிற இடம் பணம் கொட்டும். இதுக்குள்ள பணத்தை வச்சா பணம் பெருகும். இந்த வேற பணப்பெட்டிக்குள்ள வச்சீங்கன்னா எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். பணத்தை மதிக்கணும், பணத்தை இடத்துக்கு வேலை தரக்கூடாது. பணத்தை முதல்ல பணம் கொடுத்தே விட்டுருங்க. அந்த குளிகன் வர நேரம் நீங்க எது செஞ்சாலும் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். அந்த நேரத்துல நீங்க யார் கொடுக்கணுமோ அவங்க தரன திருப்பி கொடுங்க. கொடுத்தா ஆகும். பேப்பர் போட்டு நம்ம வைக்கிறேன், எல்லா போய் வைக்க ஆரம்பிச்சோம். கனகாம்பரம் வைக்கிறோம், அப்பள பண்ணக்கூடாது. வாசனையற்ற மரங்களை இவனுக்கு படைக்க கூடாது. கடல் தண்ணி ஒரு வாட்டர் கேன புடிச்சு அதுல மஞ்சள் கலந்து வீடு ஃபுல்லா தெரியும். சப்போர்ட் வரதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல தினமும் குளிக்கணும், நெத்திக்கு இட்டுக்கணும். சரியா? அப்ப நெத்திக்கு இட்டுக்கு அது கிறிஸ்துவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு பணம் வருமா? நான் லட்சுமி கடாட்சத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அது அவங்க மறுபடியும் அவங்க பண்ணுவாங்க, கொடுங்க, நம்ம இதுல போக வேண்டாம். இப்பெல்லாம் நெத்திக்கு வச்சுக்கிறதே இல்ல யாரும். அதுக்காக சொல்றேன். தலைக்கு தேங்காய் வச்சுக்கிறது குறைஞ்சு வச்சு, நெத்திக்கு பொட்டு வச்சுக்கிறது குறைஞ்சு வச்சு, நெத்திக்கு பொட்டு வச்சுக்கணும். தேங்காய் சொன்னா ஞாபகம். சில பேர் தலையில தேங்காய் தேய்ச்சிட்டு அதை அப்படியே கை காலில் தேய்ப்பாங்க. மிச்சம் கையில கொஞ்சம் மிச்சம் அப்படி தேய்ப்பாங்க. தரித்திரம், பரம தரித்திரம். பண்ணவே கூடாது. குளிச்சுட்டு அந்த துண்டை என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பரா காய போடாம அப்படி தூக்கி என்ன போடுவாங்க, பரம தரித்திரம். என்ன கீழே சிந்தினாலே தரித்திரம். இப்ப எண்ணெயை கீழே சிந்த விடாம தரித்திரம் பார்த்து அப்புறம் வேற என்ன பண்ணா லட்சுமி வர மாட்டா. என்ன பண்ணா, வீட்டுல குப்பையை கூட்டி ஒரு மூலையில வைக்கிறீங்க, லட்சுமி கடாட்சம் போடும். அப்படி பண்ணக்கூடாது. ரெண்டு கையால தலையை சொரியக்கூடாது. ஆமா, லட்சுமிக்கு வர வேலையில பாருங்க. நீங்க தலையை சொரியதை பார்த்து உட்காந்துக்கலாம். லட்சுமி நான் சொல்றத மட்டும் கேளுங்க. உங்க லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டீங்கனாலே லட்சுமி கடாட்சம் தானா வரும். அப்புறம் நீங்க பெரும்பாலும் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க நான் ஒவ்வொரு பொருளா உங்களுக்கு காட்டுறேன். இதை பயன்படுத்தலாம், இதை இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. அந்த மாதிரி இதுல முதன்மையா ஒரு விஷயம், இது கற்பக விருட்சம்னு பேரு. இது இருக்கிற இடம் பணம் கொட்டும் என்பது நம்பிக்கை. இது மாதிரி தங்க கலரா வைக்கணும். இது லைட் கூட எரியும். இந்த மாதிரி சுப வஸ்துக்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த கற்பக விருட்சம் இது வச்சா காசு வந்துருமா குருஜி? இதை பார்க்கணும். டெய்லி நீங்க பாக்குறீங்க, இந்த கற்பக விருட்சம் உங்க கூடவே இருந்தா. ரெண்டாவது, இது குபேரன் அவர் மனைவி லட்சுமி யந்திரம் மாதிரி பண்ணி, இந்த மாதிரி படம் மாதிரி பண்ணி இதை வச்சுட்டு வழிபடலாம். இதற்கு என்ன பண்ணும், சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணா சிறப்பு. லட்சுமி வருவதற்கான வழிகள் சொல்றேன். அடுத்ததான் நம்ம பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என் மனைவி அறிமுகப்படுத்துறது. இது பேர் ஸ்னேகா பூனை. இந்த ஸ்னேகா பூனை பாருங்க, கிளையண்ட் கூப்பிடு பாருங்க, வான்னு கூப்பிடு. இது லைட் இது போட்டு விட்டீங்கன்னா கூப்பிடும். பெரும்பாலான கடைகளில் வைங்க. சரியா? அடுத்தது சப்தமுக பஞ்சமுக விளக்கு. இந்த மாதிரி 5 அல்லது 7 முக விளக்கு. இது லட்சுமி கடாட்சம். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு விளக்கில் இருக்கு பதிலா 5 முக அல்லது 7 முக விளக்கு. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இதுதான் பணப்பெட்டி கான்செப்ட். சரியா? இந்த தேவதை பேரு தாராதேவி. இந்த தாராதேவியை தினமும் வழிபடுங்க. அதே மாதிரி குபேரன், பச்சை கலர் குபேரன், புதன், பச்சை கலர் குபேரன் மனைவி லட்சுமி. இந்த சிலை வீட்டுல கண்டிப்பா இருக்கும். இந்த சிலை எங்க இருக்கணும்னா உங்களுடைய பணப்பெட்டின்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த பணப்பெட்டி. இந்த பணப்பெட்டி அப்படிங்கிறதுக்குள்ள எப்பவும் பணம் இருக்கணும். நான் திறந்து காட்டுறேன் பாருங்க. இந்த பணப்பெட்டிக்குள்ள பணம் வைக்கணும். இந்த மாதிரி இது உங்களால முடிஞ்சது. நான் 100 ரூபாய் வச்சிருக்கேன், நீங்களா 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க, இதுக்குள்ள வச்சிருக்கீங்க, பணம் அதிகரிக்கும். இந்த மாதிரி பச்சை கலர் குபேரனுடையது. சும்மா இதெல்லாம் என்ன சார் பொம்மை காட்டுறீங்க, நாங்க சின்ன பசங்களா அப்படின்னு நினைப்பீங்க. பொம்மை காட்டல, இதுக்குள்ள பணத்தை வச்சா பணம் பெருகும். இந்த பாருங்க, இதுக்குள்ள உங்களுக்கு முக்கியமான விஷயம். இப்போ நாளைக்கு இந்த மாதிரி இது ஒரு செக். இந்த செக்கை நாளைக்கு நான் போட போறேன்.
அதுக்கு முன்னாடி இந்த பணப்பெட்டியில வைக்கணும். எதை எடுத்தாலும் கொண்டு போய் சாமி பாத்திரம் வைக்கக்கூடாது. சுவாமி வந்து ரொம்ப சுத்தமானவர். இப்ப இந்த பணம் எங்க இருந்து தெரியாது. இந்த பணம் மேபி வரக்கூடாத இடத்துல. அதே ஐயா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. அரிசி பெண்கள் நம்ம சாப்பாடு செய்வோம்ல, அரிசி கழுவி தானே நம்ம அரிசியில உலையில போடுவோம். அரிசியை கழுவிட்டு அந்த தண்ணியை நீங்களா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கீழே ஊத்திடுவேன். சில பேர் அந்த தண்ணியை ஹேர் வாஷ் எல்லாம் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த தண்ணி கீழவே ஊத்தக்கூடாதான். அப்படி கீழே ஊத்துனா வீட்டுக்கு தத்திரம் பிடிச்சிடுமா. அதனால நம்ம ஒரு டம்ளர்ல ஊத்தி பிடிச்சி நம்ம குடிச்சிடணுமா. அதாவது ஐயா தான் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. பாருங்க, இதையும் நம்பிட்டு கமெண்ட்ல போயிட்டு ஐயோ ஐயா இப்ப அந்த தண்ணியை நான் கீழே ஊத்திட்டேனே, இதால எங்க வீட்டுக்கு ஏதாவது ஆகுமா கேக்குறாங்க. காலமா நூற்றாண்டு காலமா அரிசியை கழுவி அந்த தண்ணியை கீழே ஊத்துவாங்க. சில பேர் அதை ஹேர் வாஷ் பண்ணிப்பாங்க, ஏதோ ஒண்ணுதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா தண்ணியை கீழவே ஊத்தக்கூடாது, தத்திரம் பிடிக்கும் இவர் சொல்றாரு. இவரோட சிந்தனைகள்லாம் எப்படிப்பட்டது நீங்களே பாருங்க மக்களே, பாருங்க. ரெண்டாவது, பணத்தை எப்பவுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுக்க கூடாது. கடன் வாங்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுக்க கூடாது. செவ்வாய்க்கிழமை தான் கடன் கொடுக்கணும். அதுவும் குளிகை நேரத்துலதான் வந்து கடன் கொடுக்கணுமா. நீங்க கடன் அதாவது குளிகை நேரத்துல நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா கடன் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்களாம். அப்ப எப்ப கடன் அடைக்கிறது? கடன் கொடுத்துட்டே இருந்தோம்னா அப்ப நம்ம கடன் வாங்கிட்டே இருப்போம் தானே அர்த்தம். ஐயா என்ன சொல்றாருன்னு அவருக்கே தெரியல. அந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ற பாருங்க. நீங்க குளிகை நேரத்திலயோ செவ்வாய்க்கிழமையோ கடன் கொடுத்தீங்கன்னா நீங்க கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்றாரு. அதோட மீனிங் என்ன? அப்ப நம்ம வாழ்நாள் முழு கடன் கொடுத்துட்டே தான் இருப்போமா? அப்ப நம்ம கடன் அடைக்கவே மாட்டோமா? ஐயா சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல செல்வம் பெருகாதா? என்னங்க நான் சொல்றது பாருங்க. இந்த மாதிரியும் இருக்காங்க பாருங்க. மக்களே உஷாரா இருங்க. சாரி, எனக்கு சிரிப்பா வந்துருச்சு. தேங்காய் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் நம்ம தலைக்கு தேய்ப்போம்ல, தேங்காய் தலைக்கு தேய்ச்சிட்டு மீதி கையில இருக்க எண்ணெயில என்ன பண்ணுவீங்க? கை கால தானே தேய்ச்சிப்பீங்க. நாங்க அப்படிதாங்க தேய்ப்போம். ஆனா அந்த மாதிரி நீங்க தேய்க்கவே கூடாது. நீங்க தேய்ச்சிங்கன்னா உங்க வீடு தேஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு ஐயா. இந்த பின்கட்டைன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் பார்த்தீங்களா? அந்த சேனல்ல இவரோட வீடியோஸ் நிறைய இருக்கு, நீங்க போய் பாருங்க. எனக்கு இது ரேண்டமா தான் இன்னைக்குதான் வந்துருச்சு. ஒரு 2 டேஸா வந்துட்டே இருக்கு. சரி என்னதான் போய் சொல்லியிருக்காருன்னு போய் பாப்போன்னு பார்த்தா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேரும் கழுவி ஊத்தியும் வச்சிருக்காங்க. சில பேர் இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க. நம்புறவங்க யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் அழுகிறது அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அது ஒரு பழம், அதோட லைஃப் ஸ்பேன் அதுதான். அது உங்க வாழ்க்கையோட கம்பேர் பண்ணிக்காங்க. பால் கெட்டு போச்சுன்னா கம்பேர் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் இது நடந்தா அபசகுணம், அது நடந்தா அபசகுணம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து நார்மல் நேச்சுரலான விஷயம் நடக்கதான் செய்யும். வாழ்க்கைய நீங்க வாழுங்க. அடுத்தவங்க கிட்ட போயிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது நடந்தா என்ன ஆச்சு, இது நடந்தா என்ன ஆச்சு, இதால இதாகுமா அபசகுணமா அதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க. கடவுள் உங்களுக்குள்ள இருக்காரு. நீங்க நல்லதை நினைங்க, நல்லதே நடக்கும். கடவுள் அவங்க தான் சொல்லியிருக்காங்க, கடவுள் எங்கெங்க இருக்காரு? தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்காரு இல்லைங்களா? அப்படின்னு தானே எல்லாரும் நம்ம சொல்றோம். சோ கடவுள் எல்லா இடத்துலயும் தான் இருப்பாரு. இங்கதான் இருப்பாரு, அங்கதான் இருப்பாருலாம் கிடையவே கிடையாது. உங்களை என்னைக்குமே பார்த்துட்டே தான் இருப்பாரு. நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட செல்ஃபா உங்களோட சுய புத்தியையும் வச்சு நீங்க செய்யுங்க. அடுத்தவங்க கிட்ட போய் தயவு செய்து இந்த ஜோசியம், இந்த பரிகாரம், இந்த மாதிரி போலி சாமியார் இதுலயே நிறைய பேர் இருக்காங்க, உண்மையை சொல்றவங்க இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. இந்த மாதிரி போலி சாமியார் கிட்ட போய் ஏமாறாதீங்க. நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க அவர்கிட்ட. அது அவங்களே கீழே போட்டிருக்காங்க. அந்த கிளிப்பிங்ஸ் கூட நான் ஆட் பண்றேன், அந்த கமெண்ட்லாம் நான் ஆட் பண்றேன். தயவு செஞ்சு பாருங்க. ஃபைனலா எனக்கு ஒரு பெரிய கொஷின்ஸ் இருக்கு. இது வந்து எல்லா தாய்மார்கிட்டையும் எல்லா பெண்கள்கிட்டயும் எனக்கு கேட்கணும். நமக்கு இப்ப மென்சஸ் வருது இல்லைங்களா, மாதவிடாய். இப்ப கல்யாணம் ஆனவங்களுக்குன்னா அது வந்து கணக்குல இல்லைன்னு சொல்லுவாங்க, கல்யாணம் குழந்தை பெற்றவங்களுக்கு. இப்ப நம்ம ஒரு வீட்டுல வந்து ஒரு விசேஷமா ஏதோ சம்திங் நடக்குதுன்னா இப்ப நமக்கு அந்த டைம்ல மாதவிடாய் வந்துருச்சுன்னா நம்மள அந்த டைம் அதாவது எப்படி சொல்றது, வேண்டாம் உனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அதனால நீ எதையும் தொடாதுன்னு சொல்லிடுவாங்க. அது வந்து ஒரு நார்மலான ஏதோ ஒரு சாமி கும்பிட்ற அந்த மாதிரி விஷயத்துக்கு. அதே கொஞ்சம் பெரிய விஷயமா ஆச்சு, வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை அந்த மாதிரின்னும் போது ஓகே 2வது நாள் தானே, நீ எனக்கு அண்ணி தீட்டா என்ன, கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்துருச்சுல அதனால அதெல்லாம் கணக்குல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படிங்க எனக்கு தெரியல உண்மையாவே. இது யாராவது பெரியவங்க இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு இதுக்கான பதில கொடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது உங்க வீட்டுல ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முதல்ல அதை தீட்டுன்னு சொல்றதே நான் தப்புன்னு சொல்லுவேன்.
ஆனா இன்னமும் ஒரு சில பெரியவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்து என்ன சொன்னாலும் திருத்த முடியாது. அவங்க தான். நம்மளோட சிந்தனைகளை நாம வச்சுக்கிட்டோம். அதை முடிஞ்ச அளவுக்கு கேட்கறவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம். இந்த விஷயம் எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு நிஜமா தெரியல. ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை, வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும், இல்ல எதுக்காவது வேணும்னா மட்டும் அது வந்து தீட்டு கணக்கு இல்லைன்றாங்க. இல்ல மத்ததெல்லாம் சாதாரண விஷயம்னா நீ வேண்டாம் தொடாத, தீட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எப்படின்னு தெரியல மக்களே. பாருங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு போலி சாமியார்களை நம்பாதீங்க. கமெண்ட் ஃபுல்லா படிக்க படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது நான் ரேண்டமா பார்த்த வீடியோ தான், அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதுல ஏதாவது தப்பா நான் சொல்லியிருந்தேன்னா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ, பாய்.